வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. மிதவை கூண்டில் என்பது அதிக அடர்த்தியில் மீன் வளர்க்கும் செயலாகும். மிதவை கூண்டுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று மிதவை கூண்டுகள், மற்றொன்று நீரில் மூழ்கும் மிதவை கூண்டுகள் ஆகும். மீன்களுக்கு செயற்கை முறையில் உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் மீன்களின் அளவிற்கு ஏற்ப மீன் வலைகள் மாறுபட்டிருக்க வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியில் நீர்த்தேக்கங்களில் மிதவை கூண்டில் மீன் வளர்ப்பு குறித்து விளக்குகிறார் நாகப்பட்டினம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள தொழில்நுட்ப நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சி ஆனந்த் அவர்கள். மிதவை கூண்டுகளில் மீன் வளர்ப்பு என்பது அதிக அடர்த்தியில் நாம் மீன் வளர்க்கும் ஒரு செயலாகும். சாதாரணமாக மீன் வளர்ப்பு நாம் மீன் குளங்களில் மேற்கொள்வோம். குளம், குட்டை இது போன்ற நிலம் சார்ந்த அமைப்புகள் அல்லாமல் கூண்டுகளில் மீன் வளர்ப்பு என்பது ஒரு நவீன யுக்தி. மீன்வளத்துறை சார்பாக சில நீர்த்தேக்கங்களிலும் கூண்டுகளில் மீன்களை வளர்க்கின்றார்கள். இந்த கூண்டுகளை பொறுத்தவரையில் இரு வகைப்படும். ஒன்று மிதக்கும் கூண்டுகள், மற்றொன்று நீருக்கடியில் மூழ்கும் கூண்டுகள். நீருக்கடியில் மூழ்கும் கூண்டுகள் அளவில் பெரியதாக இருக்கும். பெரும்பாலும் அத்தகைய மூழ்கும் கூண்டுகளை நாம் அவ்வளவாக பயன்படுத்துவதில்லை. மேலும் அதனுடைய விலையும் சற்றே அதிகம். விலை குறைவான மீன் கூண்டு என்று கூறினால் அது மிதக்கும் மீன் கூண்டாகும். இந்த மீன் கூண்டுகளை முதலில் எவ்வாறு நிர்மாணிப்பது அதை சற்று காண்போம். நீர்த்தேக்கங்களில் நீரின் ஆழம் குறைந்த பகுதிகளில், அதாவது 2 முதல் 3 மீட்டர் ஆழம் குறைவாக 2 முதல் 3 மீட்டர் ஆழம் உள்ள பகுதிகளில் முதலில் இத்தகைய கூண்டுகளை நாம் நிர்மாணிக்க வேண்டும். கூண்டுகளை நிர்மாணிப்பதற்கு முதலில் நாம் மூங்கில் கழிகளை 3 மீட்டர் இடைவெளிக்கு ஒன்றாக ஊன்ற வேண்டும். காரணம், இத்தகைய மூங்கில் கழிகளிலே நாம் வேண்டுமென்ற அந்த மீன் கூண்டுகளை நாம் அதில் கட்டி வைப்போம். மீன் கூண்டுகளை பொறுத்தவரையில் நாம் வழக்கமாக கோழி வளர்ப்பதற்கோ அல்லது மற்ற பயன்பாட்டிற்கோ உள்ள கூண்டுகளை போல் அல்லாமல் இந்த மீன் கூண்டுகள் மீன் வலைகளாலேயே ஆகப்பட்டது. ஆனால் இந்த மீன் கூண்டுகள் அதனுடைய கன்னி அளவு மிகவும் குறைவாக இருக்கும். மீன் வளரும் அளவை பொறுத்து நாம் கன்னி அளவை நிர்ணயிக்க வேண்டும். காரணம், அந்த கன்னி அளவு பெரிதாக இருந்தால் மீன் அதனுள் செல்ல முயற்சி செய்து அதில் சிக்கிக்கொள்ளும். இவ்வாறு சிக்கிக்கொண்டு மீன் இறக்க நேரிடும். இதை தவிர்ப்பதற்காக எப்பொழுதுமே கன்னி அளவு மிக சிறியதாக நாம் வைத்து கொள்ள வேண்டும். மீன் கூண்டை நாம் நிர்மாணிக்கும் பொழுது கன்னி அளவு என்பது ஆகவே மிக மிக முக்கிய ஒரு அம்சமாகும். அடுத்ததாக நாம் ஆழம் குறைந்த பகுதிகளில் மூங்கில் கழிகளை ஊன்ற வேண்டும். இது 3க்கு 3 மீட்டர் இடைவெளிக்கு ஊன்றிவிட்டு 2 மீட்டர் சதுரம் அளவுள்ள வலைகளை அதில் கட்ட வேண்டும். அதை கட்டிவிட்ட பின்பு அதில் மீன் குஞ்சுகளை இருப்பு செய்ய வேண்டும். பொதுவாக நான் முதலில் இந்த உரையில் குறிப்பிட்ட பொழுது கூண்டு முறையில் மீன் வளர்ப்பு என்பது அதிக அடர்த்தியில் நாம் மீன் உற்பத்தி செய்ய பயன்படுத்தும் ஒரு யுக்தியாகும். ஆகவே நாம் குளங்களில் நாம் இருப்பு செய்வதை காட்டிலும் மீன் கூண்டில் அதிக அடர்த்தியில் குஞ்சுகளை இருப்பு செய்ய வேண்டும். கூண்டு முறையில் குஞ்சுகளை இருப்பு செய்யும் பொழுது ஒரு கனமீட்டருக்கு 40 முதல்
40 முதல் 50 எண்ணிக்கை கொண்ட குஞ்சுகளை இருப்பு செய்கின்றோம். மற்றொன்று, கூண்டு முறையில் நாம் மீன் உற்பத்தி செய்யும் பொழுது இது முழுக்க முழுக்க செயற்கை உணவை சார்ந்த ஒரு மீன் வளர்ப்பு என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே இவற்றுக்கு வேண்டிய முதலீடு என்பது சற்று அதிகம். நீர்த்தேக்கங்களில் அல்லாமல் மீன் குளங்களில் கூட இத்தகைய மீன் கூண்டுகளை நாம் நிர்ணயிக்கலாம். மிதக்கும் கூண்டாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக கழிகளை ஆங்காங்கே ஊன்றிவிட்டு அத்தகைய கழிகளில் நாம் இந்த மீன் கூண்டுகளை கட்டி வைக்க. இந்த மீன் கூண்டுகள் மீன் வலையால் ஆகப்பட்டது. இந்த மீன் வலைகளை மூங்கில் கழிகளிலே இழுத்து கட்டிவிட்டு அவற்றில் குஞ்சுகள் இருப்பு செய்கின்றோம். மீன் கூண்டை நாம் மூங்கிலிலே கட்டும் பொழுது நீர்நிலைக்கு மேலே குறைந்தது 1/2 மீட்டர் மேலே இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். காரணம், நீருக்கு சமமாக மீன் கூண்டுகளை நாம் வைக்கும் பொழுது மீன் வலைகளிலிருந்து தப்பி நீர்நிலைக்கு செல்ல எல்லா வாய்ப்புகளும் உள்ளது. ஆகவே நீர்நிலைக்கு மேலே வலை குறைந்தது 1/2 மீட்டருக்கு மேல் உள்ளவாறு நாம் இந்த வலையை கட்ட வேண்டும். அடுத்ததாக மீன் குஞ்சுகளை இருப்பு செய்த பின்பு அவற்றிற்கு வேண்டிய தீவனம் இடும் பொழுது வழக்கமாக நாம் மீன் வளர்ப்பில் மீன் உடல் எடையில் 3 முதல் 5% உணவாக கொடுப்போம். இதே முறையை நீங்கள் கூண்டு முறையில் மீன் வளர்ப்பதற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். கூண்டு முறையில் வளர்ப்பதற்கு ஏதுவான மீன்கள் என்று நாம் சொல்லுவது திலேப்பியா. நன்னீரில் மற்றொரு மீனும் உள்ளது, அது கொடுவா மீன் ஆகும். கொடுவா மீன் பொறுத்தவரையில் நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு மீன் இனமாகும். இருப்பினும் இந்த மீனுக்கு இடக்கூடிய தீவனமும் விலை உயர்ந்து உள்ளதால் இதில் வரக்கூடிய லாபம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஆகவே இந்த கொடுவா மீனை வளர்க்க முயற்சி செய்யும் பொழுது நாம் இடக்கூடிய தீவனத்தின் விலை, நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அனைத்து விஷயங்களையும் மனதில் கொண்டு இந்த மீனை வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும். கொடுவா மீன்களை வளர்க்கும் பொழுது அனைத்து மீன்களும் ஒரே அளவில் வளர்வதில்லை. அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வேகமாகவும் மற்ற மீன்கள் சற்று வளர்ச்சியில் பின்தங்கியும் இருக்கும். காரணம், நாம் இடும் உணவை சிறு அளவிலான மீன்கள் அதிகமாக உட்கொண்டும் மீதமுள்ள மீன்களை பெருவாரியான மீன்கள் உட்கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. இது இயற்கையாகவே கொடுவா மீன் வளர்வதில் உள்ள ஒரு இயற்கையிலே காணப்படும் ஒரு நிகழ்வாகும். ஆகவே இதை எதிர்கொள்ள 15 நாட்களுக்கு ஒரு முறை நாம் கூண்டில் உள்ள கொடுவாக்களை எடுத்து ஒரு கலனில் இட்டு அதை மீண்டும் அந்த அளவிற்கேற்றவாறு பிரித்து கூண்டுகளில் இருப்பு செய்ய வேண்டும். அதே போல் அளவிற்கேற்றவாறு நாம் கன்னி அளவை தேர்ந்தெடுக்க வேண்டும். கூண்டு முறையில் நாம் மீன் குளங்களில் வளரும் மீன்களை விட அதிக வேகத்துடன் மீன்கள் வளர்கின்றன. காரணம், இது செயற்கை தீவனத்தை முழுக்க பெற்று வேகமாக வளரும் திறன் கொண்டது. ஆகவே சூழ்நிலைக்கேற்றவாறு மீன் பண்ணையாளர்கள் கொடுவா மீன் அல்லது திலேப்பி மீன் இவற்றின் குஞ்சுகளை மீன் கூண்டுகளில் இருப்பு செய்து குறைந்தது 6 முதல் 8 மாதங்கள் வளர்த்து அதில் அதிக லாபம் அடையலாம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரம் பெற டாக்டர் சி ஆனந்த் அவர்களை 09494942148 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.